அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு ராமர் கோவில் இருந்துச்சு. அது பக்கத்துல ஒரு சின்ன ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல ஒரு முனிவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு தினமும் காலையில ஆத்துல இறங்கி குளிக்கிறது வழக்கம். ஒரு நாள் அந்த முனிவர் குளிக்க போய்கிட்டு இருக்கும்போது, ராமநாமம் ஒரு வேதமே, ஸ்ரீராமநாமம் ஒரு வேதமே, மனமெனும் வீணையை மீட்டிடுவோம், இசையெனும் மாலையை சூட்டிடுவோம், ராமநாமம் ஒரு வேதமே, ஸ்ரீராமநாமம் ஒரு வேதமே. அப்படி பாட்டு பாடிக்கிட்டு போகும்போது ஆத்தங்கரையோரமா ஒரு பையன் அழுக்கு துணியோட யாரும் இல்லாத பிச்சைக்கார மாதிரி உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஏன்பா இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லை சாமி, நான் இங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நானும் என் குடிசையில் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ என் குடிசைக்கு வரியா? எனக்கும் ஒரு துணையா இருக்கும். வரேன் சாமி. ஆனால் என் உடம்ப பாருங்க, என்னை பார்த்தா உங்களுக்கே பயமா இல்லை? பயமா? எதுக்கு? ஆமாம், உன்னுடைய பேர் என்ன? என்னோட பேரு கிட்டுசாமி, ஆனால் எல்லாரும் பெருந்தீனின்னு கூப்பிடுவாங்க. என்னது பெருந்தீனியா? ஏன் அப்படி கூப்பிடுறாங்க? பின்ன நான் ஒரு வேளையிலேயே அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவேனே, அதனால தான் அந்த பேரு. நீங்க வேணும்னா பாருங்க, ஒரு மூட்டை சாப்பாடு வடிச்சு கொட்டினாலும் சாப்பிடுவேன். ஆனால் அதுக்கு கூடவே கொஞ்சம் பருப்பு நெய்யின்னு ரெண்டும் இருக்கணும். முடிஞ்சா கொஞ்சம் ஊறுகாவும் இருக்கணும். ஓ, அதனால தான் இந்த பேரா? சரி சரி. என்னோட குடிசையில் தேவையான அளவுக்கு அரிசி இருக்கு. உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவும் சாப்பிடு. எனக்கு உன்னுடைய பேரு ரொம்ப பிடிச்சு போச்சு. வா கிட்டு, இனி நீ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டாம். கிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தான். அவன் சொன்ன மாதிரி அவன் பெருந்தேனி தான். ஆனா ரொம்ப சுறுசுறுப்பான பையனும் கூட. சாமி என்ன வேலை சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தான். சாமி, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். ஆனா சாப்பாட்டில் மட்டும் குறை இருக்கக்கூடாது. பேருக்கேற்ற மாதிரி நிறைய நான் சாப்பிடணும். சரி கிட்டு, ஆனா இந்த ஆசிரமத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. என்ன கட்டுப்பாடு? மாசத்துல 2 நாள் ஏகாதசி வரும். அன்னைக்கு நாம விரதம் இருக்கணும். அன்னைக்கு சமைக்க கூடாது. விரதமா? அப்படின்னா பட்னியா இருக்கணுமா? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் நீ பசிய தாங்கியாகணும். மாசத்துல 2 நாளா? அப்படின்னா கும்பிடுறேன் சாமி, நான் கிளம்புறேன். அட இரு, ஏன் போற? 15 நாள்ல ஒரு நாள் தானே, அன்னைக்கு பழம் பால் சாப்பிடு. இல்ல சாமி, அது என்னால முடியாது. நான் சாப்பாடு தான் சாப்பிடணும். சரி. அன்னைக்கு குடிசையில் அடுப்பெரிய கூடாது, அதான் கட்டுப்பாடு. நான் உனக்கு சமைக்க தேவையான எல்லாத்தையும் கொடுக்கறேன். இங்கிருந்து தூரமா போய் காட்டுக்குள்ள நீ சமைச்சு சாப்பிடு. அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா சரிங்க சாமி, இது எனக்கு சம்மதம்தான். ஏகாதசி நாளும் வந்துச்சு. அப்ப கிட்டு பொருட்களை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போகும்போது சாமியார் அவனை தடுத்தாரு. இருக்கிட்டு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாம என்ன சமைச்சாலும் அதை முதல்ல ஸ்ரீராமருக்கு படைக்கணும். படைக்கணுமா? ராமர் வந்து நேர்ல சாப்பிடுவாரா? பைத்தியக்காரா, அப்படி கடவுள் வருவாங்களா? அது நாம கடைபிடிக்கிற ஆச்சாரம் மட்டும்தான். படைச்சி முடிச்சதும் படையலை போட்டு கையெடுத்து கும்பிட்டு ராமா சாப்பிடுவாங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறமா நீ சாப்பிடு. இது உன்னையாவது செய்வியா? அட இவ்வளவுதானே? சரிங்க சாமி, நான் செய்யறேன், விடுங்க. கிட்டு காட்டுக்கு போனான். போற வழியில கிடைக்கிற விறகு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடுப்பு பத்த வச்சு சமைச்சான். அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில அவன் சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறினான். ஓம் முனிவர் கும்பிடுற சாமியே, சாப்பாடு தயாரா இருக்கு, வாங்க வந்து சாப்பிடுங்க. அந்த நேரத்துல வைகுண்டத்துல, சாமி எங்க கிளம்புறீங்க? என்னுடைய பக்தன் என்ன கூப்பிடுறான், நான் இப்பவே போயிட்டு வரேன். இன்னொரு பக்கம் காட்டுல கிட்டு கண்ணை திறக்கும் போது எதிர்க்க ஒரு ஆளு நின்றுகிட்டு இருந்தாரு. நீ கூப்பிட்ட முனிவருடைய சாமி நான் தான். ஓஹோ, அது நீதானா? கூப்பிட்ட உடனே வந்துட்டியே.
அப்ப எங்க சாமி என்கிட்ட பொய் சொன்னாரா? அட, அதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்ட, மரியாதைக்காவது கூப்பிட மாட்டியா? பாவம் கிட்டு பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆளோட உருவத்துல இருக்கிற ஸ்ரீராமர் மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு ஒரு நொடியில அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. பாவம் கிட்டும் அந்த காலியா இருக்கிற இலையையும் பாத்திரத்தையும் பசியையும் பார்த்தான். சாயந்தரம் அவன் கோவமா ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தான். என்ன கிட்டு, விரதம் இல்லாம வயிறார சாப்பிட்டியா? எங்க சாப்பிடுறது? உங்க கடவுள் என்னை விட பெருந்தினியா இருக்காரு. வந்து உக்காந்து மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. நான் இன்னைக்கு சாப்பிடவே இல்லைங்க ஐயா. சீச்சி, வாய மூடு. உன்னால விரதம் இருக்க முடியல, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்ப கடவுள் மேல பழி போடுறியா? சாப்பிட்ட இல்ல, போ போய் வேலைய பாரு. 15 நாள் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஏகாதசி நாள் வந்துச்சு. சாமி, சமைக்க பொருள் வேணும். இந்த தடவை ஒருத்தருக்கான சாப்பாடு இல்லை, 2 பேருக்கு வேணும். ஒன்று எனக்கு, இன்னொன்று நீங்கள் கும்பிடுறீங்களே அந்த சாமி, அவரு ரொம்ப சாப்பிட்றாரு. உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, ஆனா பொய் மட்டும் சொல்லாத. கிட்டு ரொம்பவும் சந்தோஷத்தோட 2 பேருக்கு தேவைப்படுற அளவுக்கு அரிசி காய்கறி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போனான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த முனிவர், ஒருவேளை இவனுக்கு நண்பன் யாராவது இருக்காங்களோ, அவங்களுக்காகவும் சேர்த்து எடுத்துட்டு போறானோ அப்படின்னு நினைச்சிட்டு அவரு அமைதியாயிட்டாரு. கிட்டு சந்தோஷமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு அன்னைக்கு சமைச்ச இடத்துக்கு போனான். இன்னைக்கு சாமிக்கு கொடுக்க வேண்டியது சாமிக்கு கொடுக்கணும், நான் சாப்பிட வேண்டியதை நான் சாப்பிடணும், என்னால பசி தாங்க முடியாதுன்னு நினைச்சு அவன் வேக வேகமா 2 பேரும் சாப்பிட்ற அளவுக்கு சமைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா 2 பேரும் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு தயார் பண்றதுக்கு அவன் படாத பாடுபட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் சமையலையும் செஞ்சு முடிச்சிட்டான். எல்லா சாப்பாடும் செஞ்சதுக்கு அப்புறமா 2 வாழை இலைய அழகா கழுவி வச்சு அதுல சாப்பாடு பரிமாறினான். 2 இலையிலையும் அவன் சமைச்ச சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு. வாங்க ஸ்ரீராமரே, இன்னைக்கு நம்ம 2 பேருக்குமே நான் சமைச்சிருக்கேன். சுவாமி, மறுபடியும் உங்க பக்தன் கூப்பிடுறாரா? ஆமா தேவி, இன்னைக்கு எனக்கும் அவனுக்கும் சேர்த்து சமைச்சிருக்கானா. அந்த அப்பாவி பக்தனை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு சுவாமி. அவன் சமைக்கிற சாப்பாடு எப்படி இருக்குன்னு நானும் கொஞ்சம் ருசி பார்க்கலாம். ஓ, வந்துட்டியா சாமி? ஆமா, இவங்க யாரு? இவங்க என் மனைவி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்டாட்டி இருக்காங்களா? இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, உக்காந்து 2 பேரும் சாப்பிடுங்க. 2 பேரும் மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. பாவம் கிட்டு மறுபடியும் பட்னி. மறுபடியும் அதே கோவத்தோட அவன் ஆசிரமத்துக்கு வந்தான். சாமி, உங்க சாமி ரொம்ப மோசம். இன்னைக்கு பொண்டாட்டியோட வந்தாரு. 2 பேரும் உக்காந்து நான் சமைச்சதை சாப்பிட்டுட்டாங்க. அந்த அம்மா வீட்டில் சமைக்க மாட்டாங்களா? அடப்பாவி, அந்த சீதாராமரையே கேலி பண்றியா? இது கொஞ்சம் கூட சரியில்லை, பார்த்துக்கோ. அடுத்த 15 நாள் போச்சு. மறுபடியும் ஏகாதசி நாள் வந்துச்சு. சாமி, இன்னைக்கு 3 பேருக்கு தேவையான சாப்பாடு. 10 பேருக்கு கூட கொண்டு போ, என்னை தொந்தரவு பண்ணாத. 3 பேருக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு போகும்போது சாமியார் புரிஞ்சுக்கிட்டாரு இவன் மாற மாட்டான்னு. கிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு சமைக்கிற இடத்துக்கு போனான். இன்னைக்கு ஸ்ரீராமர், அவங்க மனைவி, நானு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 பேருக்காக அடுப்பை பத்த வச்சு படாத பாடுபட்டு 3 பேருக்கான சாப்பாட்டையும் சமைச்சான். சாப்பாடு செஞ்சு முடிச்ச உடனே அழகா 3 வாழலைய கழுவி போட்டு அதுல அவன் சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறினான். ஸ்ரீராமரே, உங்க பொண்டாட்டியோட வாங்க, இன்னைக்கு 3 பேருக்கு சமைச்சிருக்கேன். ஸ்ரீராமரும் சீதாதேவியும் எழுந்துச்சு நின்னாங்க. அதை பார்த்து லக்ஷ்மணன் அவங்க கிட்ட வந்து, அண்ணன், அண்ணி, எங்க கிளம்பிட்டீங்க? திடீர்னு சாப்பிட கிளம்புன மாதிரி இருக்கே. ஆமா, என் பக்தனான கிட்டு சமைச்சு வச்சுட்டு சாப்பிட கூப்பிடுறான். ஓ, கிட்டுவா? அப்படின்னா இன்னைக்கு அவன் 3 பேருக்காக சமைச்சிருப்பான் இல்லையா? நான் உங்களுடைய தம்பியாச்சே. அண்ணன் சாப்பிடும்போது நானும் கூட உக்காந்து சாப்பிடணும். நானும் வரவா? இது அவனுடைய நேரம். வா வா. காட்டுல கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த தடவை ராமர், சீதா, லக்ஷ்மணன் 3 பேரும் வந்தாங்க. அட, இவர் யாருங்க? இவன் என்னுடைய தம்பி. சரியா போச்சு. உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து சமைப்பேன் இல்லையா? 3 பேரும் சேர்ந்து மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அது 4வது ஏகாதசி.
இந்த தடவை கிட்டு 4 பேருக்கு தேவையான பொருள் வேணும்னு கேட்டப்போ சாமியார் ஒரு வார்த்தை கூட பேசாம கொடுத்து அனுப்புனாரு. இவன் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு சாப்பாடு போடுறான் போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாரு. கிட்டு காட்டுக்கு போனா. இன்னைக்கு 4 பேருக்கு சமைக்கணும்ன்றதுனால காட்டுல இருந்து பெரிய பெரிய விறக வெட்டி எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல அவன் சமைக்கவும் ஆரம்பிச்சான். ஐயோ, இவ்வளவு கஷ்டமா இருக்கு இவ்வளவு சாப்பாடு சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு சமைச்சும் முடிச்சிட்டான். 4 வாழை இலைய கழுவி சுத்தமா வச்சு 4 இலையிலையும் அவன் சமைச்ச சாப்பாட பரிமாறினான். ஸ்ரீராமா, இன்னைக்கு உங்க மனைவி மட்டும் இல்ல, தம்பியோட வாங்க, 4 பேருக்காக சமைச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதாதேவி கிளம்பும்போது வைகுண்டத்துடைய வாசல்ல ஆஞ்சநேயர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. சுவாமி, பிரபு, தாயே, நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க புறப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆஞ்சநேயா, என் பக்தன் சாப்பிட கூப்பிட்டு இருக்கான். உங்களுடைய பக்தனா? நீங்க சாப்பிட்ற இடத்துல எனக்கு சாப்பாடு இல்லையா சாமி? என்ன கூட கூட்டிக்கிட்டு போக மாட்டீங்களா? இதை எதிர்பார்த்தேன் ஆஞ்சநேயா. அவன் 4 பேருக்கு சமைச்சிருக்கான். 4வது ஆளு நீதான். ஜெய் ஸ்ரீராம். இந்த தடவை ராம, லக்ஷ்மண, சீதாதேவி, ஆஞ்சநேயர் 4 பேருமே வந்தாங்க. ஓஹோ, புதுசா ஒருத்தரா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பட்டினி போட முடிவு பண்ணிட்டீங்க. 4 பேரும் சேர்ந்து பரிமாறின சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. பாவம் கிட்டு மறுபடியும் பட்னி. இது 5வது ஏகாதசி. சாமி, 5 பேருக்கு தேவையான பொருள். இந்த தடவை பொருள் எடுத்துட்டு போனாலும் கிட்டு சமைக்கல. கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே அடுப்பு பக்கத்துல அப்படியே வச்சுட்டு பக்கத்துல போய் ஒரு பாறை மேல ஏறி உக்காந்துட்டான். கொஞ்ச நேரத்துல 4 பேரும் அங்க வந்தாங்க. என்னப்பா கிட்டு, இன்னும் சமைக்கலையா? சமைக்கல, சமைக்கவும் மாட்டேன். ஏன், எப்பவும் நான் தான் சமைக்கணும், நீங்க எல்லாரும் சாப்பிடணுமா? இங்க பாருங்க, உங்க மனைவிய சமைக்க சொல்லுங்க, உங்க தம்பிய விறகுடிக்க சொல்லுங்க, அவரை உதவி பண்ண சொல்லுங்க, நீங்களும் உதவி பண்ணுங்க. நீங்க சமைச்சதுல பாதியை எனக்கு கொடுத்துட்டு மீதியை நீங்க சாப்பிடுங்க. நான் அங்க போய் உக்காந்துக்கிறேன். கிட்டு, 4 ஏகாதசி உன் கையால நாங்க சாப்பிட்டோம். 5வது ஏகாதசி உனக்கு சமைச்சு தரோம். லக்ஷ்மணா, ஆஞ்சநேயா, விறகு கொண்டு வாங்க. சீதா, சமையல ஆரம்பி. கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து அருமையான சாப்பாட தயார் பண்ணாங்க. அந்த வாசம் காடு முழுக்க பரவுச்சு. சாப்பாடு தயாராயிடுச்சா? அப்ப பாதி சாப்பாடை எனக்கு கொண்டு வாங்க. இருக்கிட்டு, நீ சாப்பாடு பரிமாறுறதுக்கு முன்னாடி உன் சாமியை கூப்பிடுவ இல்ல? அந்த மாதிரி நாங்க எங்க சாமியை கூப்பிடணும். அதுதான் எங்க வழக்கம். உங்களுக்கும் ஒரு சாமி இருக்காரா? யார் அவரு? இப்ப அவரு வரப்போறாரா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவனே, எங்க நைவேத்தியத்தை ஏத்துக்கோங்க. திடீர்னு காட்டுல பயங்கரமான சத்தம். உடுக்கை சத்தத்தோட கொஞ்ச நேரத்துல தேவர்கள் எல்லாருமே அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப அவங்க கண்ணுக்கு முன்னாடி சாக்ஷாத் அந்த பரமசிவனும் அன்னை பார்வதியும் முருகரும் விநாயகரும் வந்தாங்க. காடு முழுக்க தேவர்கள் இருக்கிறத பார்த்து பாவம் கிட்டுவுக்கு பயம் வந்துருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கூட அவனுக்கு தெரியல. ஸ்ரீராமச்சந்திரா, உங்க அழைப்பு எனக்கு கேட்டுச்சு. சிவன் அந்த சாப்பாட்டுல இருந்து ஒரு பிடி சாப்பாட்ட கிட்டுவுக்கு கொடுத்தாரு. ஐயோ, இன்னைக்கு ஏகாதசி. நான் பரவாயில்ல கிட்டு, இது பிரசாதம், வாங்கிக்கோ. கிட்டு அந்த ஒரு பொடி சாப்பாட வாயில போட்டதும் அவனுக்கு முன்னாடி இருந்த தெர விலகுச்சு. அவன் எதிர்க்க நின்னுக்கிட்டு இருக்கிறது சாக்ஷாத் அந்த ஸ்ரீராமச்சந்திரர், சீதாதேவி, லக்ஷ்மண, ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. அவன் அதை பார்த்து கண்ணுல கண்ணீரோட, சாமி, என்ன மன்னிச்சிடுங்க சாமி, உங்களை எனக்கு அடையாளம் தெரியல, உங்களை போய் பெருந்தேனி அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல கிட்டு, நீ என்ன கூப்பிட்டதுல எந்த தவறும் இல்ல. அதுல அப்பாவித்தனம்தான் இருந்துச்சு. அதனால தான் உடனே வந்துட்டேன். உனக்கு தரிசனம் கொடுக்க நாங்க விளையாண்ட விளையாட்டு தான் இது. சாமி, என் மேல சத்தியம், நீங்க இங்கிருந்து போகவே கூடாது. இருங்க, இதோ வரேன். கிட்டு ஆசிரமத்துக்கு வேகமா ஓடி போனான். சாமி, சாமி, சீக்கிரமா வாங்க. மறுபடியும் வந்துட்டியா? என்ன, இன்னைக்கு உன் கடவுள் வரலையா? வந்தாரு, அவருடைய கடவுளும் வந்திருக்காரு. காடு முழுக்க கடவுள் தான். வாங்க, நீங்களும் வாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் வரல. சாமி, நான் பொய் சொல்லல, தயவு செஞ்சு நீங்க வாங்க, இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க.
கிட்டுவோட கண்ணுல இருக்கிற நேர்மையையும் அப்பாவித்தனத்தையும் பார்த்து சாமியும் அவன் கூடவே காட்டுக்குள்ள வந்தாரு. அந்த காட்சியை பார்த்து சாமியாருக்கு பேச்சு வரவே இல்லை. அவரு வாழ்க்கை பூரா எந்த ராமர் சிலைக்கு பூஜை பண்ணாரோ அந்த ராமர் அவருடைய குடும்பத்தோட சிவனுடைய குடும்பத்தோடவும் சேர்ந்து அவரு கண்ணு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே சாமியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. ஸ்ரீராமா, பரமேஸ்வரா. சாமி ஸ்ரீராமர் பக்கத்துல போய் அவருடைய காலில் கும்பிடும் போது அவரு ஒரு நொடி அங்க நின்னு பின்னாடி திரும்பி அங்க நின்னுக்கிட்டு இருந்த கிட்டுவை பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்காம கிட்டுவோட காலில் விழுந்து அவரு மன்னிப்பு கேட்டாரு. சாமி, என்ன பண்றீங்க? நீங்க விழ வேண்டியது என் காலில் இல்ல, அவங்க காலில் தானே. இல்ல கிட்டு, இல்ல. உண்மையான சாமி நீதான். நான் சாமிய கல்லுல தேடினேன். ஆனா நீ அந்த கடவுளையே தரைக்கு வர வச்சிருக்கன்னா உனக்குள்ள உண்மையான பக்தி இருந்திருக்கு. உன்னால தான் எனக்கு தரிசனமும் கிடைச்சது. நீ ரொம்ப நல்லவன்பா. அப்பாவியான பக்தனையும் பக்தியோட இருக்கிற சாமியாரையும் பார்த்து அந்த தேவர்கள் எல்லாருமே மனசார வாழ்த்தினாங்க.